மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற தேர்தல் இன்றைய நாளில் ஒரே கட்டமாக நடைபெற்று வருகிறது. தேர்தல் கிளாக் தொடங்கிவிட்டது. தற்போது முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. வாக்குப்பதிவு சதவீதமானது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. கடலூரில் 14.84% வாக்குப்பதிவானது நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 9 மணி நிலவரப்படி. மேலும் வாக்குப்பதிவு சதவீதங்கள் தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரன் விவரிக்க கேட்கலாம். ராஜகுமரன், ஓவர் டு யூ. முதல் 2 மணி நேரத்திற்குள் 1/5 வாக்கு பல்வேறு மாவட்டங்களில் பல சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவாகி இருக்கின்றது என்பதிலிருந்தே இந்த தேர்தலினுடைய வாக்குப்பதிவு 6 மணி அல்ல, அதன் பிறகும் சில மணி நேரங்கள் வரை நீடிக்க கூடும் பல இடங்களில் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 6 மணிக்கு உள்ளாக வாக்காளர்கள் வாக்குச்சாவடி மையத்திற்கு உள்ளே சென்று விட்டால் போதும். அதன் பிறகு 6 மணியோடு வாக்குப்பதிவு நின்று விடாது. 6 மணி அளவில் யாரெல்லாம் உள்ளே வாக்குச்சாவடிக்குள் நிற்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் டோக்கன் வழங்கப்பட்டு அந்த டோக்கன் முறையிலே வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கையை எடுத்திருக்கின்றது. முழுக்க தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே வாக்காளர்கள் யாரும் எவ்வித அச்சமும் இல்லாமல் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றலாம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கின்றது. காலை 9 மணி நிலவரப்படி கடலூர் மாவட்டத்திலே ஏறக்குறைய ஒரு 15% நெருங்கக்கூடிய வாக்குப்பதிவை பார்க்கின்றோம். அதே போன்று திட்டக்குடி சட்டப்பேரவை தொகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 15.5% என்ற அளவில் வாக்குப்பதிவை பார்க்கின்றோம். விருத்தாச்சலம் தொகுதியிலே 15.2%, நெய்வேலி சட்டமன்ற தொகுதியிலே 15.2%, பண்ருட்டி சட்டப்பேரவை தொகுதியிலே 15% அளவிற்கும் வாக்குகள் 2 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கின்றது. தமிழகத்திலே மக்கள் அடர்த்தி அதிகம் இருக்கக்கூடிய பகுதி இந்த விழுப்புரம் கடலூர் மாவட்டம். விழுப்புரம் கடலூர் இந்த 2 மாவட்டங்களை சேர்த்தாலே மிகப்பெரிய அளவில் மக்கள் தொகை இருக்கும். அந்த 2 மாவட்டத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை தான் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே 2 மாவட்டத்திலும் பெரிய அளவில் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள் இருக்கின்றன. அதிகப்படியான சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலே. அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளில் எவ்வாறு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடலூர் சட்டப்பேரவை தொகுதியிலே 15% நெருங்கக்கூடிய வாக்குகள், கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பல்வேறு சட்டப்பேரவை தொகுதியிலும் 15%க்கும் கூடுதலான வாக்குகள் பதிவாகி இருப்பதை பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 1/5 வாக்கை வாக்காளர்கள் 2 மணி நேரத்திற்குள் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. எனவே வாக்காளர்கள் அனைவரும் ஆர்வத்தோடு வருகை தந்து வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் ஆணையம் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. வரக்கூடிய வாக்காளர்களுக்கு அவர்கள் மாற்றுத்திறன் உடையவர்களாக இருந்தாலும் சரி, உரிய நடைமுறைகளை பின்பற்றி அவர்களுக்கான உதவியை வழங்குவதற்கு காவல்துறையினர் மற்றும் வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே பொதுமக்கள் அனைவரும் வெயிலுக்கு முன்பாக சென்று வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் தேர்தல் ஆணையம் முன்வைத்திருக்கின்றது. பிற்பகல் 12 மணியிலிருந்து 3 மணி வரை வெயிலினுடைய தாக்கம் இன்றும் அதிகம் இருக்கக்கூடும். எனவே வாக்காளர்கள் பிற்பகல் 11 மணிக்கு முன்பாக சென்று வாக்களிப்பதற்கு அதிக அளவில் ஆர்வம் காட்டக்கூடும் என்பதால் வரக்கூடிய வாக்காளர்கள் உடனுக்குடன் வாக்களித்து செல்லக்கூடிய விதமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல தொகுதிகள் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எல்லாம் கிட்டத்தட்ட 15%க்கும் கூடுதலான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சென்னையை பொறுத்தவரை பல தொகுதிகளிலே 20% நெருங்கக்கூடிய அளவிற்கு வாக்குப்பதிவு இருக்கின்றது. எனவே ஊரக பகுதிகளை காட்டிலும் இந்த முறை நகர பகுதியிலே கூடுதலாக வாக்குகள் பதிவாக போகின்றன என்பதை பார்க்க முடிகின்றது. எனவே SIRக்கு பிறகாக நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது, இதுபோன்ற வாக்குப்பதிவு சதவீதம் அரசியல் கட்சியினுடைய தலைமைக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் தமிழக அரசியல் களத்தில் எழுந்திருக்கின்றன. முக்கியமான தலைவர்கள் அனைவரும் வாக்களித்திருக்கின்றார்கள். பாமக தலைவர் சென்னையிலே வாக்களித்திருந்தார். அதே போன்று தமிழக வெற்றி கழக தலைவர் வாக்களித்திருந்தார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்று பலரும் காலையிலேயே தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஒரு பக்கம் முக்கிய தலைவர்கள், நடிகர்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து காலை 9 மணி நிலவரப்படி ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஏறக்குறைய 18% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. மொத்தம் இருக்கக்கூடிய வாக்குகளில் 1/5 வாக்கை தமிழக வாக்காளர்கள் 2 மணி நேரத்திற்குள்ளாக பதிவிட்டிருக்கின்றார்கள். இது முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் வழக்கமாக இந்த 2 மணி நேரத்திற்குள்ளாக முதல் 2 மணி நேரத்திற்குள் கணிசமான அளவு வாக்குப்பதிவு இருக்கும் என்றாலும் கூட 15%க்குள்ளாகத்தான் அந்த வாக்குப்பதிவு சதவீதம் இருக்கும். ஆனால் இந்த முறை ஏறக்குறைய 18 கடக்கக்கூடிய அளவிற்கு வாக்குப்பதிவு இருக்கின்றது. எனவே 1/5 வாக்கு 2 மணி நேரத்தில் பதிவாகிவிட்டது. எஞ்சிய 4 வாக்குகளில் எவ்வளவு வாக்குகள் பதிவாக போகின்றன என்பதை பொறுத்துதான்
இந்த தேர்தலிலே யார் வெற்றியாளர்களாக வரப்போகின்றார்கள்? போட்டியிடக்கூடிய 4000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களிலிருந்து 234 வெற்றியாளர்களை தமிழகத்தினுடைய வாக்காளர்களாக இருக்கும் 5,73,00,000 வாக்காளர்களும் சேர்ந்து தேர்வு செய்ய போகின்றார்கள். எனவே வாக்குப்பதிவு தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒரு முறை சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்குப்பதிவினுடைய நிலவரங்களை நாம் பார்க்க போகின்றோம். மிகவும் முக்கியமாக தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி பதற்றம் நிறைந்த தொகுதிகளாக இருக்கக்கூடியவை. அது மட்டுமல்லாமல் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தொகுதிகள், முக்கிய நட்சத்திரங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள், அங்கேயெல்லாம் வாக்குப்பதிவு எவ்வாறு இருக்க போகின்றது என்ற விவரத்தையும் பார்க்க போகின்றோம். இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன, கொளத்தூரில் எவ்வளவு வாக்குகள் முதல் 2 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கின்றது என்பது உள்ளிட்ட விவரங்கள் வர இருக்கின்றன. அதே போன்று திருச்சி கிழக்கு உட்பட மதுரை மாவட்டத்தினுடைய தொகுதிகள் எல்லாம் என்னவாக இருக்கின்றன, எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்க போகின்றோம். கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை வாக்காளர்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய மாவட்டம். அந்த மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடியிலே 15, புவனகிரியிலே 15, சிதம்பரம் தொகுதியிலே 14.5, காட்டுமன்னார் கோவில் தொகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 13% அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதே போன்று சென்னையில் எவ்வாறு விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதோ அதே போன்று மதுரை மாவட்டத்திலும் வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மதுரை மாவட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு 18% நெருங்கக்கூடிய அளவிற்கு வாக்குப்பதிவு நடந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. மதுரையிலே பல்வேறு முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். மதுரை வடக்கு, மத்திய தொகுதி, கிழக்கு தொகுதி அனைத்திலுமே கடுமையான போட்டி இருக்கின்றது. மதுரை தெற்கு உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம். இது மட்டுமல்லாமல் மேலூர், திருமங்கலம், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் கடுமையான போட்டி இருக்கின்றது. எனவே மதுரை மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களும் வாக்குப்பதிவினுடைய சதவீதம் அதிகப்படியாக இருப்பதை பார்த்து பல்வேறு கணக்கீடுகளை செய்து கொள்ள முற்படுவார்கள். தமிழக வெற்றிக் கழகமும் கூட ஒரு சில தொகுதிகளிலே கணிசமான செல்வாக்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கின்றார்கள். எனவே இது எல்லாம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்பதை பார்க்கின்றோம். மற்றொரு பக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே 16%க்கும் கூடுதலான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்ற ஒரு செய்தியை பார்க்கின்றோம். எனவே ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய 18 விழுக்காடு அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. முக்கிய தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலே கூடுதலாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. விறுவிறுப்பாக மக்கள் வருகை தந்த வாக்குகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கவுண்டம்பாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தன்னுடைய வாக்கினை செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். இதே போன்று பல இடங்களிலும் முக்கிய தலைவர்கள் இன்று காலை முதலே காத்திருந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள். கோவை உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் கடுமையான போட்டி இருக்கின்றது. குறிப்பாக கோவை மாவட்டத்திலே கோவை தெற்கு தொகுதியிலே இந்த முறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி களமிறங்கி இருக்கின்றார் திமுகவின் சார்பிலே. எனவே கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 தொகுதிகளிலும் இந்த முறை அதிமுக எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது, செந்தில் பாலாஜி போட்டியிடுவதால் கோவை மாவட்டத்தில் அதிமுகவிற்கு ஏதேனும் சவால் இருக்குமா என்பது உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. கிட்டத்தட்ட இந்த வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றாலே எதிர்த்தரப்பு எப்பொழுதுமே சந்தோஷப்படுவார்கள். அதாவது எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிக்கு எதிரான மனப்பான்மை இருந்தால் கூடுதலாக வாக்குகள் பதிவாக கூடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்பார்கள். எனவே இந்த தேர்தலிலும் அதுபோன்ற நம்பிக்கையோடு எதிர்த்து கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான வாய்ப்பு உருவாகுமா என்பது எதிர்நோக்கப்படுகின்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மொத்தமாக 16.4% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதே போன்று அதிகப்படியான கிராமங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய விழுப்புரம், தருமபுரி, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் எல்லாம் கணிசமான வாக்குகள் கிட்டத்தட்ட 18 நெருங்கக்கூடிய அளவிற்கு பதிவாகி இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக சென்னை மாவட்டத்திலே 16.5% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது என்ற செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காலை 9 மணி வரை, அதாவது 2 மணி நேரத்திலேயே 16%க்கும் கூடுதலான வாக்குகளை சென்னையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளிலே வாக்காளர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த தேர்தல் உற்சாகமான ஒரு தேர்தலாக இருக்கின்றது. நிறைய முதல் முறை வாக்களிக்கக்கூடிய இளம் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை காலையிலேயே பதிவு செய்து வருகின்றனர். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.